இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும் சேனலை தொடர்ந்து பார்க்கவும். இதை அனைவருக்கும் பகிரவும். என்ன கேட்டது கிடைச்சுதா? பெரியவா: ஒரு சமயம் ரொம்ப தொலைவில இருக்கிற ஊர்ல இருந்து வசதி உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவா சிலர் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா. ஆசீர்வாதம் பண்ணி கற்கண்டும் குங்குமமும் தந்த மகா பெரியவா அவா கிட்டே ஒரு விஷயத்தைச் சொன்னார். நீங்க இங்கேருந்து புறப்படறச்சே வழியில யாராவது நோயாளியை பார்த்தேன்னா அவளுக்கு உங்களால் முடிஞ்ச உபகாரத்தை பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. சரின்னு தலைய ஆட்டிட்டு வழக்கம் போல பிரசாதத்தை வாங்கிண்டு புறப்பட்டா எல்லாரும். மடத்தோட வாசலை தாண்டறதுக்குள்ளே ஆச்சாரியா சொன்னது மறந்து போயிடுத்து அவளுக்கு. அதனால யாருக்கும் எந்த உதவியும் பண்ணாம ரயில் ஏறி நேரா ஊருக்கு போய் சேர்ந்துட்டா. அங்கே போனதும் பெரியவா தந்த பிரசாத குங்குமத்தை எடுத்து சுவாமி மாடத்துல வைக்கலாம்னு பைய தேடினப்பதான் தெரிஞ்சுது பையையே எங்கேயோ தொலைச்சுட்டோங்கிறது. அதுல பிரசாதம் மட்டுமில்லாம கிட்டத்தட்ட 2000 ரூபாய் பணமும் வச்சிருக்கா அவா. அது அந்த காலத்துல ரொம்ப பெரிய தொகை. அப்போதான் யோசிச்சிருக்கா, அடடா, பெரியவா சொன்னபடி உதவி பண்ணாம வந்துட்டோமே, அதான் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு. சரி, அவசரத்துல மறந்துட்டோம், தெரியாம பண்ணிட்டோம்னு பெரியவா கிட்டேயே மனசார வேண்டிப்போம். அவரே பைய திரும்ப கிடைக்க வைப்பாரு அப்படின்னு தீர்மானம் செஞ்சா. அதே மாதிரி வேண்டிண்டா. 2, 3 நாள் ஆச்சு. தபால்ல ஒரு கவர் வந்தது அவ ஆத்து முகவரிக்கு. என்னவா இருக்கும்னு பிரிச்சு பார்த்தா உள்ளே அவ தொலைச்ச பை இருந்தது. அவசர அவசரமா பணம் இருக்கான்னு பார்க்க பைய கொடைஞ்சா. ஊஹூம். உள்ளே மகா பெரியவா தந்த பிரசாதமும் கூடவே ஒரு கடுதாசியும் மட்டும் இருந்தது. உங்கள் பையை வீதியில் பார்த்தேன். அதில் உங்கள் முகவரி அட்டையும் இருந்தது. உரியவரிடம் சேர்த்து விடலாம் என்றுதான் எடுத்தேன். ஆனால் திடீரென்று என் தந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனதால் அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக உங்கள் பையில் இருந்த பணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது. மன்னிக்கவும். பையில் இருந்த பிரசாதத்தை இத்துடன் அனுப்பியிருக்கிறேன். கடிதத்தை படித்தார்கள். ஆச்சாரியா கொடுத்த பிரசாதம் திரும்ப கிடைச்சது. சந்தோஷமா இருந்தாலும் பணம் திரும்ப கிடைக்கல ஏங்கிற வருத்தம் அவளுக்குள்ளே இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஆசாரியாலே தரிசனம் பண்ண வந்தா அந்த குடும்பத்தினர். அவளோட முறை வந்ததும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. என்ன கேட்டது கிடைச்சுதா அப்படின்னு அந்த குடும்பத் தலைவியை பார்த்து கேட்டார் மகா பெரியவா. இல்லை பெரியவா, பையும் பிரசாதமும் மட்டும்தான் கிடைச்சுது. பணம் போனது போனதுதான். அவசரமா சொன்னார் அவாள்ல ஒருத்தர். இல்லையே, பணத்தை பத்தி கேக்கலையே, பிரசாத பை கிடைச்சா போதும், பணம் உதவி பண்ணினதா இருந்துட்டு போகட்டும்னு தானே வேண்டிண்டா